ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நம்ம இது லாஸ்ட் 3 வீடியோ வரைக்கும் வந்துட்டோம். இதுதான் லாஸ்ட் வீடியோ. அதாவது ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணுற வீடியோ. எப்போ ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேன் பண்ணுவாங்க. 9th மந்த்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க எப்போ ரிமூவ் பண்ணணும் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒன்று சில பேருக்கு 9th மந்த்து பேபி நல்லா வளர்ந்துடுச்சு, பேபி ஹெல்த்தியாக இருக்குது, இனி பேபி எப்போ பிறந்தாலும் நம்ம பேபியை நம்ம பாதுகாப்பாக அதை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இது நம்ம ஸ்கேனில் டாக்டருக்கு தெரிய வரும் பட்சத்தில் 9 மந்த்ஸ் 2nd வீக்லேயோ இல்லை 4th இந்த 3 வீக்லேயோ மேக்ஸிமம் சில பேருக்கு 9 மந்த் 1st வீக்லேயோ கூட ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணணும் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்களும் போனீங்கன்னா ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸ்டிச் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் டாக்டர் சொல்லுவாங்க. டாக்டர் சொன்னால் தான் நீங்கள் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணணும். அதான் ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணியாச்சே, நடை, குனிஞ்சு பெருக்கு, இந்த மாதிரி வீட்டில் சொன்னாங்கன்னா எதுவும் பண்ணாதீங்க. டாக்டரே கொஞ்சம் வாக்கிங் போ, இந்த மாதிரி ஒரு சிலது பண்ணு, இந்த மாதிரி ஒரு வேலைகளை பண்ணு அப்படின்னு டாக்டர் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். ஸ்டிச்சு ரிமூவ் பண்ணியாச்சு, வீட்டு உள்ளவங்க சொன்னாங்கன்னு கேட்டு குனிஞ்சு பெருக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அடி வயிறில் வீக்கம் கொடுத்துரும். அப்புறம் டாக்டரை மட்டும் திட்டு வாங்குவீங்க. சரிங்களா? அதனால் அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக உட்காந்துருக்கலாம். ஆனால் அதிகமான வேலைகள் செய்ய சொல்ல மாட்டாங்க. டாக்டரம்மா கொஞ்சம் தூரத்துக்கு நடக்க சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் வாக் போக சொல்லுவாங்க. கொஞ்சம் உட்காந்துக்கலாம். அப்பவும் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் தான். அதுதான் இருக்க முடியும் நம்மளால். அதுக்கு மேலே உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இன்னொன்று உடம்பு வெயிட் போட்டுருவோம். ஏன்னா நார்மலாக ப்ரெக்னென்ட் டைம் நார்மலாக நடந்து சில பேர் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு அந்தளவுக்கு வெயிட் போடாது. ஆனால் 4th மந்த்லேருந்து நீங்கள் சாப்பிட்டு நம்ம படுத்தே கிடக்கிறதுனால உங்களுக்கு மற்றவங்களோட வெயிட் ஓவராக ஏறி இருக்கும். நீங்கள் டாக்டரம்மா சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லை, வாயை கட்டுப்படுத்த முடியாமல் எதாவது சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஓவர் வெயிட் போடும். இன்னொன்று அப்புறம் நான் அந்த 8வது மாதம் 9வது மாதம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்புலேருந்து இந்த கீழே லெக் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே உங்களுக்கு நரம்பு இழுக்கிற ப்ராப்ளம் வரும். அதாவது கால் ரொம்ப பெயினாக இருக்கும். பெட்லேருந்து எந்திரிச்சு ஒரு ஸ்டெப்பு கூட உங்களால் எடுத்து வைக்க முடியாது. 9th மந்த் ஸ்டார்டிங்கில் 8th மந்த் லாஸ்ட்லேருந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ மிட் நைட்லலாம் இந்த ரெஸ்ட் ரூம் ஏதாவது போகணுன்னா அம்மாவை கூப்பிடாமல் போகாதீங்க. ஏன்னா உங்களால் நடக்க முடியாது. கால் ரொம்ப பெயினாக இருக்கும். ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 8 மந்த்துக்கு அப்புறமே நீங்கள் ரெஸ்ட் ரூம் எங்கேயாவது போகணும் அப்படின்னா வீட்டில் யாராவது கண்டிப்பாக அம்மாவை கூட கூட்டுட்டு போங்க. தனியாக போகாதீங்க. நான் தனியாக போய்ப்பேன் அப்படின்ட்டுலாம் தயவு செஞ்சு முடிவு எடுத்துடாதீங்க. அது எல்லா நேரமுமே செட் ஆகாது. நீங்கள் நான் நடந்துருவேன்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. நல்லா இருக்கிற மாதிரிக்கும் திடீர்னு அந்த நரம்பு சுண்டி காலை இழுத்து விட்டுரும். ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட யாராவது இருக்கணும். 8th மந்த் லாஸ்ட்லேருந்து கூட யாராவது இருக்கணும். ஸ்டிச் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு பெயின் அதிகமாக தான் இருக்கும். இந்த 9th மந்த் வரைக்குமே பேக் பெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் சின்ன சின்ன வெந்நீர் ஊற்றுறோம், அந்த ஹீட் பேக் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நீங்களே கொஞ்சம் முதுகுக்கு கொஞ்சம் தலைவாணி வச்சு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து படுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்த பெயினை தான் ரிலீஃப் காண முடியும். ஃபுல் பெயின் எப்போ போகும்னு கேட்டிங்கன்னா பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் போகும். ஸோ ஸ்டிச் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்பவும் கூட ஃபுட்டு நீங்கள் நார்மலாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸ்டிச் தான் ரிமூவ் பண்ணியாச்சேன்னு சொல்லி ஃபுட்டு கண்ட்ரோல் இல்லாமல் விட்டுறாதீங்க. அப்போவும் நீங்கள் டாக்டர் சொல்ல ஃபுட்டே எடுத்துக்கோங்க. சின்ன கொஞ்சம் தூரம் நடங்க. அப்புறம் உட்காந்துராதீங்க, படுத்துருங்க. நான் உட்காரக்கூடாது. நடங்க படுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். டாக்டர் அம்மா சொல்கிற மாதிரி சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின் இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சை ரிமூவ் பண்ண 1 வீக்லேயே கூட டெலிவரி ஆக சான்சஸ் இருக்குது. டெலிவரி ஆகிடும். மேக்ஸிமம் ஸ்டிச்சை எடுத்துட்டாங்கன்னா 1 வீக்கில் டெலிவரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு கொடுத்த டேட்டில் தான் குழந்த பிறக்கும். இது எவ்வளோதாங்க. சர்விக்கல் சர்க்குலேஜ் இவ்வளோதான். இவ்வளோதான்னு சொல்கிறோம். ஆனால் இதில் இருக்கிற அந்த பெட் ரெஸ்ட் எடுக்கிற கொடுமை இருக்குது தெரியுமா? சரி, பெரிய தலைவலி பிடிச்ச வேலைங்க நினைக்கிறேன். பெட் ரெஸ்ட் தானேங்க, ஜாலியாக எந்த வேலையும் பார்க்காம அது பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல், ஃபோனும் யூஸ் பண்ணாமல்,
எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல, அதுவும் ஒரே பக்கமாக நீங்கள் படுத்து பாருங்கள், உங்களுக்கு அந்த நிலமை புரியும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்டு உள்ளவங்க என்ன பண்ணுங்கள், கூட உட்காந்து ஏதாவது பேசுங்க, ஏதாவது பேச்சு கொடுங்க. எதையாவது பேசுங்க, ஏதாவது பழைய கதை, நொந்த கதை, வெந்த கதைன்னு சொல்லி எதையாவது கதை பேசுங்க. அவங்கள வந்து தனியாக விடாதீங்க. அவங்களோட திங்கிங்லாம் வேறு மாதிரி போயிடும். ஏன்னா அவங்க ஃபோனும் பார்க்கக்கூடாது, எதுவும் பார்க்கக்கூடாது. இல்லைன்னா டிவி ரூமில் இருக்க டிவி இப்போ டிவி இருக்குன்னா பிரச்சனையே இல்லைங்க. அது பாட்டுக்கு சேனல் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டிவி இல்லாத இடத்துல என்ன பண்ண முடியும் அவங்களால? ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது உட்காந்து கதை தான் பேசிக்கிட்டு இருக்கணும். ஸோ இதுக்கான ப்ராசஸ் இவ்வளோ தான். நான் சொன்ன வீடியோ ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். ஏன்னா எனக்கு தேவைப்பட்டப்போ எனக்கு யூடியூப்பில் யாருமே இந்த வீடியோ போடலை. அதனால தான் நான் முடிவு பண்ணேன், நம்மளுக்கு தேவைப்பட்டப்போ இந்த வீடியோ நானும் தேடி தேடி பார்த்தேன். சர்க்குலேஜ் பண்ணவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், என்ன மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும், எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற வீடியோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. கடைசியில் நானே போட்டேன் இந்த வீடியோ. ஸோ யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். நீங்களும் மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நாள்லேருந்து நம்ம ரெகுலராக மற்ற வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.